friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான சுவையான பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையான பொருட்கள் ரெண்டே தான். பால் அப்புறமா சர்க்கரை. இதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 4 கப். 1 லிட்டர் பால் full fat milk ன்னு இருக்கும்ல அது எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு நிறைய பால்கோவா கிடைக்கும். பால்கோவா பண்றதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா ரெடி ஆகும். சின்ன சைஸ் pan எடுத்தோம் அப்படினா ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நிறைய கேஸ் செலவாகும். அதனால கொஞ்சம் அகலமான கொஞ்சம் கனமான pan எடுத்தோம்னா சீக்கிரமா ரெடி ஆகிரும். இப்போ பால் கொதிச்சதும் ஸ்டவ் மிதமான சூடுல வச்சிரலாம். வச்சிட்டு மேலே இந்த மாதிரி ஏடு தங்கோம்ல அதை எடுத்து நம்ம உள்ள விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பால்கோவா இன்னும் நல்லா அந்த ரிச்சா இருக்கும். இப்போ 15 நிமிஷம் போல ஆகிருக்கு. நான் மிதமான சூடுலயே தான் வச்சிருக்கேன். நல்லா ஏடு வர நான் உள்ள எடுத்து விட்டுட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த ஓரங்கள்லயும் அந்த பால் ஏடு ஒட்டிட்டு இருக்கும். அதையும் நம்ம அப்பப்போ உள்ள எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா திக்கா நல்லா அழகா வரும். அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், அடி பிடிச்சிர கூடாது. அதனால நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம. இப்போ அரை மணி நேரம் போல ஆகிருக்கு. கொஞ்சம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள விட்டுட்டு ஓரங்களையும் நம்ம அந்த ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து உள்ள விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா கெட்டியா வரும். இருக்கட்டும். இப்போ 3/4 மணி நேரம் போல ஆகிருக்கு. நல்லாவே குறைஞ்சிருக்கு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்தா சரியா இருக்கும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் போல ஆகிருக்கு. நல்லா அந்த கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது 50 கிராம். 1/4 கப் சர்க்கரை சரியா தான் இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படினா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப இனிப்பாயிடுச்சு அப்படினா கொஞ்சம் திகட்டற மாதிரி இருக்கும். அதனால இது சரியா இருக்கும். 1/4 கப் சர்க்கரை சேர்த்ததுமே சர்க்கரை கரைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஆகும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிரும். இப்போ பாருங்க நல்லாவே கெட்டியாகி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வாசனைக்காக ஒரு 10 போல ஏலக்காய் விதைகளை பவுடர் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க தேவையில்ல. அப்புறமா ரொம்ப ஏலக்காய் வாசம் வர மாதிரி இருக்கும். அதனால ஒரு 8 ல இருந்து 10 போல விதைகள் போதும். நல்லா பவுடர் பண்ணதும் இதை அதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ரொம்ப நெய் சேர்க்க தேவையில்ல. 1 டேபிள் ஸ்பூன் போலவே போதும். 2-3 பேட்சா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சுவையான பால்கோவா தயார். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாதாமை உடச்சி சேர்த்துருக்கேன். இது சும்மா டெக்கரேஷனுக்காக தான், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டடா, நம்மளோட பால்கோவா ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்குது. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இதில் நமக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ போல் பால்கோவா கிடைக்கும் இந்த அளவில். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.